என் செருப்புல அடிக்கிறதுக்கும் திருமாவளவன் செருப்புல அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ரங்கராஜ் பாண்டவ செருப்ப கழட்டி அடிச்சா அது அரசியலின் எதிரியாக கருதுறேன்னு அர்த்தம். திருமாவளவன் செருப்ப கழட்டி தேவடியாமைய ரங்கராஜ் பாண்டவ அடிச்சா அது அரசியல் புரிதல், ஆளுமைக்கான அதிகாரத்துக்கான தலைவன் அரசியல் புரிதலோடு அடிச்சுக்கான்னு அர்த்தம். தொடர்ந்து தேமுதிகவை இழிவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே முன்னாடி எல்லாம் சோறு சாப்பிட்டான் போல இருக்கு. திரு விஜயகாந்த் அவர்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு டீமே வைத்துக் கொள்ளாத, அதற்கான ஒரு பிரிவே உருவாக்காமல் எல்லோரும் தன் மக்கள் என்று சொன்னார் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்கான் தந்தி டிவியில் இருக்கும்போது. இன்னைக்கு பாஜகவோட உள்ள வந்த பிறகு, அண்ணா திமுகவின் கைகூலியா மாறின பிறகு தொடர்ந்து தேமுதிகவை உள்ளம் நாடி இல்லம் தேடி பிரச்சாரத்தில் இருந்து தொடர்ந்து விமர்சனம் பண்றா இந்த ரங்கராஜ் தேவடியாமையன். இவனுக்கு சரியான பதிலடியே தேமுதிக கொடுக்கும். கொஞ்ச நாள்லயே